வணக்கம். மே 22ஆம் தேதி சனிக்கிழமை பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். இது இன்னைக்கு 2வது வீடியோ. வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை முடிந்ததற்கு பிறகாக வெளிவந்த செய்திகளை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் தெரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நம்ம காலையில் ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அதில் சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் நியூஸ் பார்த்துருந்தோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை முடிந்ததற்கு பிறகாக வெளிவந்த செய்திகள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவுசெய்து பாருங்கள். வருண் பீவரேஜஸ் அவங்களுடைய போனஸ் ரிலேட்டடாக ரெக்கார்ட் டேட்டையும் அறிவிச்சிருக்காங்க. அந்த தகவலும் அந்த வீடியோவில் இருக்குது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் நியூஸ் விரைவாக பார்க்கலாம். டிஆர்டிஓ புதுசாக கோவிட் டிடெக்ஷன் டெஸ்ட் கிட்ட அறிமுகம் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஜூன் முதல் வாரத்திலிருந்து இது லான்ச் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. வேன்கார்ட் டயக்னாஸ்டிக்ஸ் லிமிடெட் கூட இணைந்து டிஆர்டிஓ இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. டிப்கோ வேன்ற பெயரில். டிஆர்டிஓ டாக்டர் ரெட்டிஸ் கூட இணைந்து கோவிடை ட்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு மருந்தையும் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அது வேற. இது டிடெக்ஷன் செய்கிற ஒரு கிட். ஹீரோ மோட்டோகார்ப் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி அவங்களுடைய உற்பத்தி ஆலை இந்தியா முழுவதும் துவக்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க திங்கக்கிழமையிலேருந்து. ஸோ ப்ரொடக்ஷனும் அதிகரிக்கப்படும்னு எதிர்பார்க்கலாம். டாடா ஸ்டீல் குறித்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. டாடா ஸ்டீல் மறுபடியும் சென்செக்ஸில் இடம் பிடிக்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஓஎன்ஜிசிக்கு பதிலாக. ஸோ ஓஎன்ஜிசி வெளியேறும், டாடா ஸ்டீல் உள்ளே வருது. ஸோ இதனால் டாடா ஸ்டீலுடைய ஷேர்ஸு ஃபோக்கஸில் இருக்கும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், குறிப்பாக இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நடத்துகிற கம்பெனிஸ் இப்போ டாடா ஸ்டீல் ஷேர்ஸை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓஎன்ஜிசி ஷேர்ஸை செல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து சென்செக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அரவிந்த் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் பற்றி மே 26ஆம் தேதி முடிவெடுக்கப்படும்னு அறிவிச்சிருந்திருக்காங்க. இப்போ கூடவே ஃபண்ட் ரைசிங் குறித்தும் முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. 200 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கருதப்படுது. பாரத் பேரண்டரல்ஸ் ஃபார்மா கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு இந்தியன் அத்தாரிட்டிஸ் கிட்டேருந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு. கோவிடை ட்ரீட் பண்ணக்கூடிய மருந்தை தயாரிக்கவும் மார்க்கெட்டிங் செய்யவும். அமர் ராஜா பேட்டரிஸ் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 6 ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க. ரிசல்ட்டை பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் ரெவென்யூ குவார்டர் ஆன் குவார்ட்டர் 7% அதிகரிச்சிருக்கு. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ இயர் ஆன் இயர் 33% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் 2% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 38% அதிகரிச்சிருக்கு. தெரியாதவங்களுக்காக குவார்டர் ஆன் குவார்ட்டர்னா இந்த குவார்ட்டருடன் போன குவார்ட்டரை கம்பேர் செய்கிறது. இயர் ஆன் இயர்னா இந்த குவார்ட்டருடன் போன வருடம் இதே குவார்ட்டரை கம்பேர் செய்கிறது. வேறு சில கம்பெனிகளும் அவங்க ரிசல்ட்டை அறிவிச்சிருக்காங்க. விரைவாக பார்க்கலாம். ஆக்ஸான் நோபல் இந்தியா லிமிடெட் பெயிண்ட் கம்பெனின்னு நினைக்கிறாங்க. அவங்க டிவிடெண்ட்டாக 30 ரூபாய் ஒரு ஷேருக்கு அறிவிச்சிருக்காங்க. குல்ஷன் பாலியோல்ஸ் டிவிடெண்ட்டாக 40 பைசா ஒரு ஷேருக்கு அறிவிச்சிருக்காங்க. சாரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் டிவிடெண்ட்டாக 7 ரூபாய் 50 பைசா ஒரு ஷேருக்கு அறிவிச்சிருக்காங்க. மங்கள் சிமெண்ட் டிவிடெண்ட்டாக 1 ரூபாய் 50 பைசா ஒரு ஷேருக்கு அறிவிச்சிருக்காங்க. டெல்டா காப் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய கோவா கேசினோ இப்போ மூடி இருக்குது லாக்டவுன் காரணமாகன்றது நமக்கு முன்னே ஒரு செய்தி இருந்தது. இப்போ லாக்டவுன் கோவா மாநிலத்தில் மே 31ஆம் தேதி வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. அதனால் அவங்க கேசினோவும் மூடப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இதனால் அவங்களுக்கு வருவாய் இழப்பு இருக்குது. ஆனால் எவ்வளவு வருவாய் இழப்பு இருக்குது அப்படின்றது இன்னும் கணிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி தரப்புலேருந்து. ஸ்டார் பேப்பர் மில்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்தும் அப்டேட் இருக்குது. கொரோனா காரணமாக டிமாண்ட் குறைவாக இருக்கிறதுனால அவங்களுடைய உற்பத்தி ஆலையை இப்போது தற்காலிகமாக மூடப்போவதாக அறிவிச்சிருக்காங்க. ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கு. நான் நினைக்கிறேன் நேற்று நம்ம ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருந்தது கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு. இப்போ வேறொரு ஆர்டர் 23.75 கோடி மதிப்பிற்கு கிட்டத்தட்ட இருக்கும் அப்படின்னு எண்ணப்படுது. இது நோய்டா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கிட்டேருந்து கிடச்சிருக்கிற ஒரு ஆர்டர். இது 24 மாதத்திற்குள்ளார இதை அவங்க நிறைவேற்றிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரா எட்ஜ் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் அவங்களுடைய போனஸ் குறித்து ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்காங்க. ஜூன் 4ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்காங்க. போனஸ் ஒரு ஷேர் கொடுக்குறாங்க 5 ஷேர் வச்சுருந்தா.
மிண்டா இண்டஸ்ட்ரீஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவங்க புது இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய போகிறாங்க. சிஎஸ்சி தக்ஷிணா சோலார் பிரைவேட் லிமிடெடில் இன்வெஸ்ட் செய்ய போகிறாங்க. அதில் 27 லட்சம் முதலீடு செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வழியாக கம்பெனிக்கு வந்து 27.55% ஸ்டேக் இருக்கும் இந்த புது கம்பெனியில். சிஎஸ்சி தக்ஷிணா சோலார் பிரைவேட் லிமிடெட் ஒரு சோலார் பவர் ஜென்ரேஷன் கம்பெனி. சாகர் சாஃப்ட் இந்தியா லிமிடெட் ஐடி கம்பெனிங்க. அவங்க தரப்புலேருந்தும் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களும் ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறாங்க. அவங்க ஒரு புது கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஐடி கேட்ஸ் எல்எல்சி யூஎஸ்ஏல இருக்கிற ஒரு கம்பெனி 16.06 கோடி ரூபாய் இதற்காக செலவு செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஐடி கேட்ஸ்ன்றது வந்து ஒரு ஐடி கன்சல்டிங் கம்பெனிங்க. கன்சல்டிங் கம்பெனின்னு அவங்க இந்த ஸ்டாஃபிங் கம்பெனின்னு நினைக்கிறேன். ரெவன்யூ வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு 2020 $8.3 மில்லியன். வெள்ளிக்கிழமை பல்க் டீல் நடந்ததில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தென்பட்டிருந்ததுங்க. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா மற்றும் பொரிஞ்சு வெல்லியத்துடைய பெயர் இடம் பிடித்தது. விரைவாக நம்ம பார்க்கலாம். மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூட்டுடைய ஷேர்ஸை செல் பண்ணியிருக்காங்க. WF ஏஷியன் ஃபண்ட் 82,50,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை $227.07. டென் நெட்வொர்க்ஸ் லிமிடெடைய ஷேர்ஸை ப்ராட் ஸ்ட்ரீட் இன்வெஸ்ட்மெண்ட் மறுபடியும் செல் பண்ணியிருக்காங்க. நான் முன்னே பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். இவங்க இதே ஷேர்ஸை செல் பண்ணது 41,38,000 ஷேர்ஸை செல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருடைய விலை $46.26. கான்பூர் பிளாஸ்டிக் பேக் லிமிடெடுடைய ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க சந்தோஷ் காவர். 78,557 ஷேர். ஒரு ஷேருடைய விலை $194.41. சைக்கா லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட் செல் பண்ணியிருக்காங்க. 3 லட்சம் ஷேர். ஒரு ஷேருடைய விலை $12.03. நம்ம ரேடியோ சிட்டி சேனலை நடத்தக்கூடிய மியூசிக் ப்ராட்காஸ்ட் லிமிடெடுடைய ஷேர்ஸை மார்செல்லஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. 31,29,000 ஷேர். ஒரு ஷேருடைய விலை $23.14. எஸ்எம்சி குளோபல் செக்யூரிட்டிஸ் லிமிடெடுடைய ஷேர்ஸை மில்லேனியம் இன்வெஸ்ட்மெண்ட் செல் பண்ணியிருக்காங்க. 6,11,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை $74.64. பொரிஞ்சு வெல்லியத் அப்போலோ சிந்தூரி ஹோட்டல்ஸ் உடைய ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாரு 15,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை $764.26. டாடா மோட்டர்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை ரேர் என்டர்பிரைஸ் செல் பண்ணியிருக்காங்க. ரேர் என்டர்பிரைஸ் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா உடைய கம்பெனிங்க. 1 கோடி ஷேர்ஸை செல் பண்ணியிருக்காங்க. $313.40. அது ஆவரேஜ் நம்பருங்க. அது நான் கால்குலேட் பண்ண ஆவரேஜ் ப்ரைஸ் அது. டாடா மோட்டர்ஸ் லிமிடெடுடைய ஷேர்ஸை ரேகா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வாங்கியிருக்காங்க. அதே 1 கோடி ஷேர்ஸ் $313.40. ஸோ இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா டாடா என்டர்பிரைஸ் ரேர் என்டர்பிரைஸ் அப்படின்றது வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா உடைய கம்பெனி. ஸோ கம்பெனி ஷேர்ஸை செல் பண்ணுது. ரேகா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ஷேர்ஸை வாங்குறாங்க. ஸோ ஷேர் டிரான்ஸ்ஃபர் நடந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் கம்பெனி பேரில் இருந்த ஷேர்ஸ் வந்து இப்போ வந்து இண்டிவிஜுவல் பேருக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. வரப்போகிற வாரத்தில் ரிசல்ட் சொல்லக்கூடிய சில கம்பெனிஸை விரைவாக பார்க்கலாம். மே 24 கிராசிம், இந்தியா சிமெண்ட்ஸ், ஜேகே பேப்பர், மகாநகர் கேஸ், பாலிமெடிக்யூர், ராம்கோ சிமெண்ட்ஸ், டால்மியா சுகர், பார்பிக்யூ நேஷன் மற்றும் பாலாஜி அமைன்ஸ். மே 25 டிடிகே பிரஸ்டீஜ், டிவிஎஸ் ஸ்ரீசக்ரா டயர் கம்பெனி, விஐபி இண்டஸ்ட்ரீஸ், ராம்கோ சிஸ்டம், ஸ்டவ் கிராஃப்ட் பிஜன் பிராண்ட் வச்சிருக்கிற கம்பெனி, ஆஸ்ட்ராஜெனகா, பஜாஜ் எலக்ட்ரிக், பேயர் கிராப் சயின்ஸ், கேம்ஸ், இமாமி, ஃபோர்டிஸ் மலர் மற்றும் கத்தி. மே 26 விகார்ட், கர்நாடகா பேங்க், எல்டி ஃபுட்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ், ஃபைசர், அரவிந்த், திருமலை கெமிக்கல்ஸ், பர்ஜர் பெயிண்ட்ஸ், பர்கர் கிங் மற்றும் கமென்ஸ். மே 27 சன்ஃபார்மா, டிடிகே ஹெல்த் கேர், வோகார்ட், ஹாக்கின்ஸ் குக்கர், இன்ஃபிபீம் அவென்யூ, கல்யாண் ஜுவல்லர்ஸ், பிசி ஜுவல்லர்ஸ், நவநீத், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், நம்ம ஜாக்கி பிராண்ட் வச்சிருக்கிற கம்பெனி, ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ், அல்கைல் அமைன்ஸ், பல்ராம்பூர் சீனி, ஐஷர் மோட்டர்ஸ், ராயல் என்ஃபீல்ட் கம்பெனி, ஜிஆர்எம் ஓவர்சீஸ் அவங்க போனஸ் குறித்தும் அன்னைக்கு முடிவெடுக்கப்படும்னு நினைக்கிறேங்க. மே 28 ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகள் இப்கா லேப்ஸ், சுதர்ஷன் கெமிக்கல்ஸ், ஜிஎம்எம் ஃபாட்லர், கிளென்மார்க், ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ், ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல். மே 29 ஷீலா ஃபோம் தான் ஸ்லீப்வெல் மேட்ரஸ் பிராண்ட் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தென்பட்டிருந்ததுன்னா தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கும் தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.